முதல் தேதி காலையிலே அவருடைய சமூகத்துல கடந்து வருவதற்கு ஒரு பெரிய தருணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பெற முடியாத பாக்கியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் அருள் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே இந்த முதல் தேதியிலே நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதத்தின் வாக்குத்தத்த வசனம் இதுதான். இது காலையிலே நம்முடைய விசுவாச வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்களுக்காக ஜெபித்து போடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த உன்னத வார்த்தையை ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதற்கு முன்பதாக யோர்தான் என்கிற ஒரு ஆறு, அது மழைக்காலங்களில் சாதாரண சூழ்நிலை அல்ல. அந்த அறுவடை காலங்களை குறித்து அங்கே சொல்லப்படும் கரை வறண்டு ஓடினது. தேவன் அவர்களை அந்த ஆற்றுக்கு முன்பதாக உட்கார வைத்து அதற்கு பிற்பாடுதான் அவர்களை அந்த அக்கறைக்கு கடந்து போக வைக்கிறார். இந்த 5வது அதிகாரத்திலே அந்த முதல் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் அந்த ஆற்றை கடந்து போவட்டும் கர்த்தர் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப அடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக, நம்முடைய பணிகளுக்கு முன்பாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எவைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் எல்லா அடைப்புகளையும் உடைத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் எனக்கு விரோதமாக இருக்கிற கோட்டைகளை கர்த்தர் உடைத்து எரிகிற ஒரு மாதமாய் கர்த்தர் இருப்பார். எரிகோவில் உள்ள ஜனங்களுடைய நம்பிக்கை கோட்டையை மாத்திரம் இருந்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் புத்திரருக்கு அது அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் எப்படி என்கிற ஒரு கேள்வி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டில் 5 மாதம் எப்படியோ குடும்பத்தையும் நம்மையும் பிள்ளைகளையும் நடத்திவிட்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய தொலைநோக்கு பார்வை, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நான் வைத்த பார்வை, என் பிள்ளைகளுக்காக எனக்காக நான் ஏறெடுத்த பார்வை நிறைவு பெறவில்லை. நிறைவு பெறாத ஒரு சூழ்நிலையிலே நடுவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது கடக்க எப்படி முடியும்? எப்படி இந்த கோட்டையை கடக்க முடியும்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பார்த்து பலத்தை குறித்து நீ அஞ்சப்பட தேவையில்லை. ஒருவேளை ஐயா 5 மாதம் நடத்திவிட்டேன், இனி எனக்கு போதிய வருமானம் இல்லை, வேலை இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட கோட்டைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் எல்லா கோட்டைகளையும் தகர்த்து தேவன் நடத்துவார். காரணம், சங்கீதக்காரன் அவரை குறித்து சொல்லுவார், கர்த்தருடைய வழிநடத்தல் எவ்விதமாயிருக்கும் என்று சொன்னார், நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. 32 சங்கீதம் 8வது வசனம். அதனால் இவருடைய கண்களிலே பார்வை எப்படி என்கிற ஒரு பார்வை, கர்த்தருடைய
கர்த்தருடைய கண்களிலே பார்வை அவர் உருவாக்குறது. அவர் உருவாக்குற பூமியிலே அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எப்படி? ஆற்றை கடப்பதே சுலபமான காரியம் அல்ல. காத்திருந்த அந்த ஆற்றை நாம் கடந்து வந்தோம். ஆற்றின் அருகாமையிலே உட்கார்ந்து காத்திருக்க ஒரு நிலைமை நமக்கு உண்டாயிற்று. எப்படி என்று சொல்லி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது சொல்லுவார், உன்னுடைய பார்வை எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராகவே என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறேன். அந்த கர்த்தரிடத்திலிருந்து என்று அழகாக சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க தேவையில்லை. ஒருவிடம் மீண்டும் ஒரு அச்ச உலகத்துல பரவி பலத்தை குறித்து நீ அஞ்சப்பட தேவையில்லை. ஒருவேளை ஐயா 5 மாதம் நடத்திவிட்டேன், இனி எனக்கு போதிய வருமானம் இல்லை, வேலை இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி போட்ட கோட்டைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் எல்லா கோட்டைகளையும் தகர்த்து தேவன் நடத்துவார். காரணம், சங்கீதக்காரன் அவரை குறித்து சொல்லுவார், கர்த்தருடைய வழிநடத்தல் எவ்விதமாயிருக்கும் என்று சொன்னார், நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. 32 சங்கீதம் 8வது வசனம். ஆகவேதான் இவர்களுடைய கண்களிலே பார்வை எப்படி என்கிற ஒரு பார்வை, கர்த்தருடைய கண்களிலே பார்வை அவர் உருவாக்குறது. அவர் உருவாக்குற பூமியிலே அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எப்படி? ஆற்றை கடப்பதே சுலபமான காரியம் அல்ல. காத்திருந்த அந்த ஆற்றை நாம் கடந்து வந்தோம். ஆற்றின் அருகாமையிலே உட்கார்ந்து காத்திருக்க ஒரு நிலைமை நமக்கு உண்டாயிற்று. எப்படி என்று சொல்லி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது சொல்லுவார், உன்னுடைய பார்வை எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராகவே என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறேன். அந்த கர்த்தரிடத்திலிருந்து என்று அழகாக சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க தேவையில்லை. ஒருவிடம் மீண்டும் ஒரு அச்ச உலகத்துல பரவி இருக்கிறது. மழை என்கிற ஒரு கோட்டை நமக்கு உண்டாயிருக்கிறது. வேலையில்லாத ஒரு கோட்டை நமக்கு உண்டாயிருக்கிறது. குடும்பத்தை கெடுகாத கூட்டம் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிள்ளைகள் வாழ்க்கை சீரழிக்கிற ஒரு கூட்டம் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோதரம், கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எதிராயிருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட கோட்டை இருந்தால் உங்களுக்கு குடும்பங்களுக்கு கொடுத்து அவர் வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பிரசனத்தில் முதல் நாள் கிருபையாக சொஸ்தரிக்கிற மாட்டவரே தெய்வமே, உனக்கு உங்களாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. உன்னை அடிமையிலிருந்து எடுத்த தேவனை நோக்கி பார். செங்கடலை கடக்க செய்த தேவனை நோக்கி பார். இத்தனை ஜெயத்தை கொடுத்த தேவனை நோக்கி பார். தண்ணீரில்லாத இடங்களிலே கற்பாரிலே தண்ணீரை கொடுத்த தேவனை பார். ஆகாரமில்லாத இடத்திலே ஆகாரம் கொடுத்த தேவனை நோக்கி பார். அவர் உன் கோட்டையை உடைப்பார். தருவீராக.
வராத ஆத்துமாவை கூட்டி சேர்க்கிறாக. ஆண்டவரே, ஊழியம் உம்முடையது, காரானுடைய வாக்கு உம்முடையது. எரிகோவை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அழைத்தது ஆண்டவர், கொண்டு வந்தது ஆண்டவர். அவர் கோட்டையை பார்த்துக் கொள்வார், அவர் கோட்டையை பார்த்துக் கொள்வார். அவரே யுத்தம் பண்ணுவார் சிறப்பல, அவரே தகர்த்து போடுகிறது சிறப்பல. 7-5 மாதத்திலும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்துக் கொண்டு தேவ பிரசனம், தேவ வல்லமையும், தேவ கிருபையும் யாராலும் அது முழுவதும் என் பிள்ளைகளோடு தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பலவிடத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மாதம் வைக்கிற அன்பான ஆகாரத்தினுடைய கனிகளை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பலிபீடம் அங்கீகரிக்கப்படுகிறது போல அம்மாவுடைய குடும்பம் அங்கீகரிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். என் ஜனங்களை அழைத்து வந்தேன், கோடாரம் போய் சொல்கிறான். தொடர்ந்து என் ஜனத்தோடு சிறியோடு பெரியோடு மட்டும் தங்கிறது. இம்மட்டும் காத்தவர் தொடர்ந்து இந்த மாதங்கள் முழுவதும் என் பிள்ளைகளை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகிமையே. ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காது பிரியாதிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிறைகளும் இன்று சதா காலங்களிலும் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கோட்டைகளையும் உடைய